ஹலோ கைஸ், திஸ் இஸ் யுவர் இன்ஃபர்மேட் குகன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். எங்கே திரும்பினாலும் ஒரே அந்த நியூஸை தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது அப்படி என்னதான் இருக்குது, அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோமே. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது இன்னைக்கு ஐ திங்க் டியூஸ்டே அன்னைக்கு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம லோக்சபா எலெக்ஷனில். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 269 மெம்பர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஆதரவா ஓட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 198 மெம்பர்ஸ் அதுக்கு ஆப்போசிஷனா அது நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்க. பட் இதுல இந்த பில் அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்தா, இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்ஸும் நம்மளோட ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் ஒரு 2.5 years டிஃபரன்ஸ்ல அப்பப்போ போயிட்டே இருக்கும். இதை அவங்க சீர்படுத்துற விதமா ஒரே எலெக்ஷன், அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷனும் அதே தான், சென்ட்ரல் எலெக்ஷனும் அதே தான். ஒரே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு வித்தின் 100 daysக்குள்ள இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. இது எதனால அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, காஸ்ட்டை மெயினா கட் பண்ணணும். ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஆல்மோஸ்ட் 2019 எலெக்ஷன்ல ஆல்மோஸ்ட் 600 பில்லியன் ருபீஸ் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, விச் இஸ் இன்சேன் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு தேர்தல் நடத்துறதுன்னா லைக் ஓட்டிங் மிஷின்ல இருந்து அதோட லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து பிளஸ் அதோட மேன் பவர், ஆர்கனைசேஷன், பிளானிங், போஸ்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு எலெக்ஷனுக்கு அவ்வளவு செலவாகுது. ஸோ அது இல்லாமல் ஒரு பில் நம்ம ஒன்று பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு பார்ட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பார்ட்டியும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எப்படி இங்கே டிஎம்கே காங்கிரஸ் இல்லாமல் அங்கே பிஜேபி இருக்கிறதுனால லைக் ஒரு ஸ்ட்ரீம் லைன்டா ஒரு எந்த ஒரு பில்லுமே பாஸ் பண்ண முடியல, விச் இஸ் இது எல்லாமே ஒரு வேலிடான ரீசனாக தான் தோணுச்சு. ஸோ இந்த இயர் மார்ச்லேயே ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிறவர் ஒரு கமிட்டி அமைச்சு அதில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் 1ல லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இது ரெண்டையும் ஒரே எலெக்ஷனாக கண்டக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் 2 வித்தின் 100 daysல பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸாக நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2029 இந்த எலெக்ஷன் நடத்தினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2024 எலெக்ஷன் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிச்சு வின் பண்ண எலெக்ஷன்ல இருந்து, ஸோ இந்த எலெக்ஷன்ல இருந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனே எனக்கு தெரிஞ்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் எலெக்ஷனாக தான் அவங்க பிளான் பண்றாங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வர ஸ்டேட் எலெக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 2 yearsல நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வரும். அவங்க டில் 2028 வரைக்கும் தான் இதில் அரசா இருக்க முடியும். ஸோ ஸ்டில் 2029ல இந்த ஜெனரல் எலெக்ஷன் நடக்கிறதுனால அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேட்லையும் வருவாங்க, அவங்க தான் சென்ட்ரல்லையும் உட்காருவாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஐடியாலஜி. இன்னொரு பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்ட்ரலுக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி ஒரே ஓட்டர் லிஸ்ட் தான், அதே மாதிரி ஒரே ஓட்டர் கார்டு தான். ஸோ ஒரு புதுசா ஒரு ஓட்டர் கார்டு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா 50% ஆஃப் ஸ்டேட்ஸ், மொத்த இந்தியாவில் இருக்கிற மொத்த 28 ஸ்டேட்ஸ்ல 50% ஆஃப் ஸ்டேட்ஸ் இதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால இதை நடத்த முடியும். ஸோ பட் ஸ்டில் பிஜேபியால பாத்தீங்கன்னா பிஜேபி 28 ஸ்டேட்லயும் பிஜேபி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா பாதி ஸ்டேட்ஸ்ல அவங்க கூட்டணி கட்சியை நம்பியிருக்காங்க, பாதி ஸ்டேட்ஸ்ல அவங்க காங்கிரஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க கன்வின்ஸ் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸோட அப்ரூவல் இருந்துச்சு அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டும் ஒரே எலெக்ஷனா நடத்துறதுக்கான பெர்மிஷனும் இதுக்கு கிடைச்சிரும் பிஜேபிக்கு. இதுல இப்ப என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி, இதுல இப்ப ஏன் எவ்வளவோ பிரச்சனை நாட்டுல இருக்கு, இது ஏன்டா போட்டு இதை ஒரு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கும்ல. ஸோ இதுல என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல்ல ஒரு பில் பாஸ் பண்றாங்கன்னா அதை ஸ்டேட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் நமக்கு செட் ஆகாது, ஆனா சென்ட்ரல்ல ஓகேன்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரி அவங்களுக்கு இது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதுனால இதை ஒரே இதா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காஸ்ட்டை கட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையில வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா காஸ்ட் கட் ஏன்னா 2 எலெக்ஷன் டபுளா இருக்கிற இடத்துல இது ஒரே செலவா முடிஞ்சிரும் அப்படிங்கிறது ஒண்ணுதான். பிளஸ் இந்த ஓட்டர் லிஸ்ட் யூனிக்கா இருக்கிறதுனால அப்போ ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன்ல இன்னொரு ஓட்டர் லிஸ்ட் ஒன்று விடுவாங்க. ஏன்னா அப்போ சில பேர் மூவ் ஆயிருப்பாங்க, சில பேர் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்லீடிங்கா இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் யூனிக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுவும் வேலிடான பாயிண்ட் தான். பட் இத்தனை ஸ்டேட்ஸையும் இத்தனை மொத்த 1 பில்லியன் ஓட்டர்ஸ்
இருக்காங்க இந்தியாவில். ஸோ இவங்க எல்லாரையும் சீர்படுத்துறதுக்கு லாஜிஸ்டிக்ஸ், மேன் பவர், அதோட காசு, அதோட சேலஞ்சஸ், இதுவே வந்து ஒரு பெரிய மைனஸாகவும் போய் முடியலாம். அப்படி ஏன்னா இப்போ ஒரு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இடத்துல நிறைய சொதப்பல் நடந்த மாதிரி, மக்கள் நிறைய பாதிக்கப்பட்ட மாதிரி இதுலேயும் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதும் வந்து ஒன் ஆஃப் த வேலிட் கன்சர்ன். ஜென்ரிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஐ சப்போர்ட். ஏன்னா இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்குது, கவர்மெண்ட்ஸ் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில். ஒரு மாற்றம் தேவைன்னா கண்டிப்பாக ஒரு சேலஞ்சஸும் இருக்கும். அந்த மாற்றத்தை நோக்கி, நல்ல மாற்றத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இன்ஃபர்மேட் கூகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். பாய்.